வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் மூங் தால் அல்வா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த மூங் தால் அல்வா ரெண்டு விதமாக வந்து ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க. அதாவது எப்படின்னா லைட் எல்லோ கலர், இன்னொன்று லைட் ப்ரௌன் கலர் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஊர் சைடில் பார்த்தீங்கன்னா லைட் எல்லோ கலரில் பண்ணி தான் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதுக்குன்னு வேகலை நினைக்க வேண்டாம். அந்த வெந்த பிறகு அப்படியே சுகர் சிரப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. இதே வந்து நார்த் சைடில் பண்ணும்போது அந்த லைட் ப்ரௌன் கலரில் பண்ணுவாங்க. அந்த குக் பண்ணி முடித்த பிறகு நல்லா குக் பண்ண அந்த கலர் வரும். அந்த கலர் வந்து ஃபினிஷிங் பண்ணால் தான் நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்க எல்லாருமே வந்து இதுதான் மூங் தால் அல்வா சொல்லி சாப்பிடுவாங்க. அப்படிலாம் ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி இந்த மூங் தால் அல்வா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த தேவையான பொருட்கள் பார்ப்போம். அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பாருங்கள். மூங் தால் அல்வாக்கு தேவையான பொருட்கள்: மூங் தால் 250 கிராம், சர்க்கரை 350 கிராம், நெய் 300 கிராம், மிக்ஸ் ட்ரை நட்ஸ் தேவையான அளவு, சேஃப்ரான் கார்னிஷுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு என்கிட்ட இந்த பாசிப்பருப்பை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த மூங் தால் அல்வாக்கு இந்த பாசிப்பருப்பு தண்ணியில் கரெக்டாக ஒரு 3 to 4 hours கரெக்டாக ஊற வச்சுருங்க. ஊற வச்ச பிறகு நம்ம அரைக்க போகிறோம். நீங்கள் மிக்சிலையும் அரைக்கலாம், அப்படிலாம் கிரைண்டர்லையும் அரைக்கலாம். கிரைண்டரில் அரைக்கும்போது குவான்டிட்டி அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன குவான்டிட்டிக்கு இந்த மாதிரி மிக்சி ஜார் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா அரை டம்ளருக்கு கம்மியாக தான் இருக்கும். அதிகமான தண்ணி போட்டு அரைக்கக்கூடாது. இதுக்கு பிறகு இந்த பாசி பருப்பு அரைக்கிற பக்குவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கரெக்டாக ஒரு 80 to 85% அளவு அரைச்சிடணும். ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் அரைச்சி ஒரு பவுலில் போட்டுருங்க. திருப்பியும் சொல்கிறேன், 80 to 85% தான் அரைச்சிடணும். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சின்னா உங்களுக்கு வந்து குக் பண்ணி முடிக்கும்போது உங்களுக்கு மலன்னு வரும். அதனால தான் இந்த மாதிரி கரெக்டாக 85%, கொஞ்சமாக குறைன்னு இருக்கா, இந்த மாதிரி வந்திருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா அடுப்பை ஆன் பண்ணி சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். அதனால் ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. இந்த மூங் தால் அல்வா, அதாவது பாசிப்பருப்பு குக் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த சுகர் சிரப் ரெடி பண்ணியிருக்கணும். எதுக்காக கேட்டினா, அந்த பாசிப்பருப்பு நல்லா வெந்து வர டைமில் இந்த சுகர் சிரப்பு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்கும். இதுக்கு பிறகு இந்த சாஸ் பேனில் சுகர் போட்டிருக்கேன். இப்போ தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த தண்ணியோட அளவு கம்மியாக இருக்கணும், அதிகமான தண்ணி இருக்கக்கூடாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் கேட்டிங்கன்னா, இந்த சுகர் சிரப்பு ஒரு கம்பி பதம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சக்கரை பாவை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், க்ளீன் பண்ணணும். எப்பவுமே ஸ்வீட் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது அந்த சுகரில் இருக்க அழுக்கு எல்லாத்தையும் எடுத்த பிறகு தான் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். அதனால கொஞ்சமாக பால் போட்டிருக்கேன் இந்த சுகர் சிரப்பில். சுகர் சிரப்பில் போட்ட உடனே ஒரு நிமிஷம் கழித்து பார்க்கும்போது மேலே அந்த அழுக்கு எல்லாமே வந்திருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரைனரில் வச்சு நீங்கள் எடுத்துருங்க. இதுக்கு பிறகு இந்த சுகர் சிரப்பை கரெக்டாக ஒரு கம்பி பதம் அளவுக்கு நம்ம எடுக்கணும். நீங்கள் தண்ணியாக இருந்ததுன்னா அந்த பாசிப்பருப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான அந்த மூங் தால் பைண்டிங் கொடுக்காது. அதனால் ஒரு கம்பி பதம் அளவுக்கு நீங்கள் கரெக்டாக எடுத்துருங்க. இதே டைமில் திக் ஆனாலும் உங்களுக்கு வந்து அந்த பாசிப்பருப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் ஒரு 2 hours 3 hours கம்ப்ளீட் ஆன பிறகு பார்க்கும்போது உதிரியாக வந்துடும். அதனால் கரெக்டாக ஒரு கம்பி பதம் இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி சுகர் சிரப்பு ரெடி பண்ணுறது. அதே டைமில் கரண்டில் எடுத்திங்கன்னா ட்ராப்பாக இறங்கும். இதுக்கு பிறகு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. நான் சொன்ன குவான்டிட்டி நெய்யில் கரெக்டாக ஒரு 80% நெய் வந்து ஃபஸ்ட்டு கடாயில் போடுறோம். இந்த நெய் போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆகும். அதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பாசிப்பருப்பு இதில் போடுறோம். கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும்போது அந்த பாசிப்பருப்பு போடும்போது செட் ஆகும். நீங்கள் எடுத்த உடனே நெய் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் இந்த பாசிப்பருப்பும் நெய்யும் நல்லா மிக்ஸ் பண்ண நெய் இல்லாத மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்க. அதே டைமில் எடுத்த உடனே வேகமாக மிக்ஸ் பண்ண வேண்டாம். மெதுவாக இந்த நெய்யும் பாசிப்பருப்பும் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நெய்யே இல்லாத மாதிரி தான் தெரியும். இப்போது இது குக் பண்ணுற டைமிங் என்ன கேட்டால் குறைஞ்சபட்சம் வந்து 1/2 மணி நேரம் டைம் இருக்கும். 30 to 40 நிமிஷம் அளவுக்கு கரெக்டாக வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்களா, அந்த நெய்யும் பாசிப்பருப்பு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நெய்யே தெரியல. இப்போ பச்சை வாசனையாக இருக்கும். இந்த பாசிப்பருப்பு அரைச்ச அந்த பச்சை வாசனை இருக்கும். இதுக்கு பிறகு இந்த பாசிப்பருப்பு குக் பண்ண கொஞ்சம் அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். இந்த பாசிப்பருப்பு மூங் தால் அல்வா எப்படி பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து எல்லோ கலர் பண்ணுவாங்க, அப்படின்னா லைட் ப்ரௌன் கலர் பண்ணுவாங்க. நம்ம பண்ணுறது லைட் ப்ரௌன் கலர். இது டிப்பிக்கலாக நார்த் இந்தியன் சைடில் பண்ணுற ஒரு ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். இது நம்ம ஊர் சைடில் பார்க்கும்போது இந்த பாசிப்பருப்பு கொஞ்சம் லைட்டாக எல்லோஷ் கலர் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி நல்லா வதக்க மாட்டாங்க. கொஞ்சம் அந்த பாசிப்பருப்பு வெந்த உடனே சுகர் சிரப்பை போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, நெய் ஆட் பண்ணியிருப்போம். அந்த மீதி உள்ள 20% நெய்யை கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் கலர் வரும். அதுக்கப்புறமும் 2 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுன்னா, கலர் லைட் ப்ரௌன் கலர் வரும். அதே நேரத்தில் நீங்கள் கடாயில் இந்த மாதிரி பாசிப்பருப்பை சைடெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். எதுக்காக இப்படி பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, அந்த சூடு இருக்கும் பார்த்தீங்களா கடாயில், இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கலர் சீக்கிரமாக வந்துடும்.
சின்ன குவான்டிட்டி பண்ணும்போது இப்படி பண்ணலாம். ஆனால் இதே பெரிய குவான்டிட்டி பண்ணும்போது பாசிபிலிட்டிஸ் இல்லை. அதனால் சின்ன குவான்டிட்டி வீட்டில் ஒரு 200 கிராம் பண்ணியிருப்பீங்க, அப்படி இல்லை ஒரு 1/2 கிலோ பண்ணலாம். இந்த 250 கிராம்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து கரெக்டாக ஒரு 800 to 900 கிராம்ஸ் அளவுக்கு வந்திருக்கு. இந்த மூங் தால் அல்வா நீங்கள் கடையில் வாங்க போனால் குறைஞ்சபட்சம் ஒரு 600 to 700 ரூபா கண்டிப்பாக வரும். இது வீட்டில் பண்ணதுக்கு குறைஞ்சபட்சம் எனக்கு 250 to 300 rupees ஸ்பெண்ட் பண்ணேன். இப்போ இந்த பாசி பருப்பும் கலர் நல்லா வருது பார்த்தீங்களா? இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணி முடிங்க. மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு கரெக்டாக சுகர் சிரப்பு இதில் ஆட் பண்ண போகிறோம். சுகர் சிரப்பை ஆட் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, நீங்கள் போட்ட உடனே கலர் லைட்டாக மாறும். அதனால் இந்த மாதிரி தான் கலர் வரணும். இதுக்கு பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பு இதில் ஆட் பண்ணுறோம். இந்த சுகர் சிரப்பு போட்ட உடனே கொஞ்சம் அந்த பாசி பருப்பு இந்த சுகர் சிரப்பு மிக்ஸ் ஆகும்போது கொஞ்சம் லூஸான மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் அடுப்போட ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணணும். குக் பண்ண உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக கெட்டியான பக்குவம் கிடைக்கும். அதே டைமில் கலரும் மாறும். அதனால் கவனமாக இந்த இடத்துல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த பிளெயின் கோவா இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்துச்ச கலரு உடனே இந்த மாதிரி தான் உடனே மாறும். அதனால் அடுப்பை இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிளெயின் கோவா ஆட் பண்ணுறோம். கோவா வந்து 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து ஸ்வீட் கோவா, இன்னொன்று வந்து பிளெயின் கோவா. இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனுக்கு வந்து பிளெயின் கோவா போட்டால் நல்லாயிருக்கும். ஏன் கேட்டால் நம்ம ஆல்ரெடி சுகர் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் பிளெயின் கோவா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு அருமையான மூங் தால் அல்வா ரெடி. இப்போ பார்த்தீங்களா அந்த கலர் லைட் ப்ரௌன் கலர், அது மட்டும் இல்லை அந்த மாய்ஸ்டர் கரெக்டாக இதில் மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ கொஞ்சம் லைட்டாக ட்ரை நட்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணால் மூங் தால் அல்வா. கையில் பார்த்தீங்கன்னா அந்த உதிரியாக இருக்க மாதிரி இருக்கும். அதே டைமில் அந்த மாய்ஸ்டர் இருக்கும். என்னங்க இந்த மூங் தால் அல்வா எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுறது குறைஞ்சபட்சம் 30-40 நிமிஷம் ஆகும். ஒரு அருமையான ஒரு ப்ரிப்பரேஷன். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.